மீனராசிக்காரர்களுக்கு மீனராசியை இவ்வளவு நாள் வச்சு செஞ்சாச்சு, பாவம் இனி மீனராசி பிழைச்சு போகட்டும், இப்படிக்கு சனி பகவான் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்ம சனியாக 7.5 சனியின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு சனி பகவான் இந்த வேளையில் வக்ரம் பெற்றிருப்பது முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை ஏற்படுத்துகிறது. 12 ராசியிலே முதன்மையான யோகத்தை பெறும் ராசியாக மீனராசி தான் பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியான குரு பகவான் 5இல் உச்சம் பெற்று ஜென்மராசியை பார்ப்பது இரட்டிப்பு நன்மையை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே பெருவாரியான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகி அமோகமான வளர்ச்சி உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைகிறது. சரியாக மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவுக்கு லைக் செய்யுங்க. பார்ப்போம் எவ்வளவு பேருக்கு சனி பகவானை பிடித்திருக்கு என்று நாம் தெரிந்து கொள்வோம். பொதுவாக நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் கொடுப்பதாக இருந்தாலும் கெடுப்பதாக இருந்தாலும் அதீத ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் இனி பிழைத்து போகட்டும், அதுவும் இவ்வளவு நாள் வச்சு செஞ்சாச்சு, பாவம் இனி பிழைத்து போகட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் சனி பகவான் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. சனி வக்ரம் பெறுவது குருவின் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குருவினுடைய சுப பார்வையும் அவரது மீது பதிகிறது. எனவேதான் இனி பிழைத்து போகட்டும், இப்படிக்கு சனி பகவான் என்று சொல்லக்கூடிய வகையில் சில நல்ல மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் உங்களுடைய வாழ்வில். ஏனென்றால் சனி பகவான் மனித வாழ்வில் கர்ம பலன்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. ஒவ்வொரு செய்த ஒவ்வொரு காரியங்களின் அடிப்படையில் தான் அதன் பலன்களை சனி பகவான் கொடுப்பார். அப்படிப்பட்டவர் இந்த தருணத்தில் கர்ம பலன்கள், நல்ல செயலுக்கு நல்ல பலன் அதிகமாக கிடைக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. அதே சமயம் தவறான செயல்களுக்கு அனுபவத்தின் ரீதியாக பாடத்தை புகட்டக்கூடியவராக பார்க்கக்கூடிய சனி பகவான் இந்த தருணத்தில் நிச்சயமாக அவசரப்பட மாட்டார். வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் பெரிய அளவில் பாதிப்புகளை விலக்கிவிடக்கூடிய தன்மையில் தான் சனி பகவான் விளம்பருகிறார். எனவே இந்த தருணத்தில் எதிலும் அவசரம் காட்டாமல் காத்திருக்கும் மனப்பான்மையுடன் பல பணிகளை ஒழுக்கத்துடனும் நேர்மையுடனும் கட்டுப்பாட்டுடனும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. எனவே வாழ்க்கை சீராகுவதோடு மட்டுமல்லாது வாழ்க்கை பாதையில் வெற்றி நடை போடக்கூடிய வகையில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற சிறப்பான நற்பலன்களை இந்த தருணத்தில் நிச்சயமாக சனி பகவான் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. வெற்றி தாமதமாக வந்தாலும் அதை பெற்றுத்தரக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் வக்ரகதியில் திரும்பி இருக்கக்கூடிய சனி பகவான் மாற்றி கொடுக்க போகிறார். குடும்ப பொறுப்புகள் இந்த தருணத்தில் அதிகரிக்கும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் நிறைந்தவராக செயல்படுவதோடு மட்டுமல்லாது சமூக பொறுப்புகளில் அதிக ஆர்வத்துடன் செயல்படுத்த வேண்டும் என்ற அக்கறை கொண்டவராகவும் செயல்பட வைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக இந்த வேலை உறுதியாகவே அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் இருக்கிறது. நிலையான செல்வ வளம், பதவி உயர்வு போன்றவை இந்த தருணத்தில் எளிதில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. இதுவரை எளிதில் கிடைக்காமல் நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் கூட கிடைக்காமல் அவதிப்பட்ட சூழ்நிலையில் அவற்றை தவிர்த்து சிறப்பான மாற்றம் கிடைக்கிறது. நீண்ட கால எதிர்பார்ப்புகள் உறுதியாகவே சனியின் அமைப்பால் இந்த தருணத்தில் உங்களுக்கு எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. உங்களுடைய வாழ்வில் சோதனைகள் மூலம் சில நல்ல செயல்களை மாற்றி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அனுபவபூர்வமாக முதிர்ச்சி அடைந்த அனுபவத்தை பெற்றக்கூடிய வகையில் பக்குவத்துடன் பல பணிகளை இந்த தருணத்தில் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதிர்ஷ்டத்தை விட உங்களது கடின உழைப்பிற்கும் பொறுமைக்கும் நேர்மையான செயல்பாட்டிற்கும் தக்க மதிப்பு கொடுக்கக்கூடிய வகையில் பல வெற்றி வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே அள்ளி கொடுக்க போகிறார். எனவே நிச்சயமாக சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கும் இந்த தருணம் மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. பாபம் பிழைத்து போகட்டும் என்று அல்ல, சனி பகவானும் இந்த தருணத்தில் நிறைந்த பலனை கொடுக்க வேண்டும் என்ற அமைப்பிற்கு மாறியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே இந்த தருணத்தில் சனி பகவான் வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் முடங்கி கிடந்த பணிகள் மீண்டும் துவங்குவது அதற்கான சந்தர்ப்பம் உண்டு. பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கிய நிலையில் அவற்றிற்கு உறுதியாகவே நிரந்தர வாய்ப்பு கிடைக்க போகிறது தீர்வு காணக்கூடிய வகையில். அதோடு மட்டுமல்லாது செய்த தவறுகளை அதை திருத்திக் கொள்வதற்கான அற்புதமான சந்தர்ப்பமும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை முழுமையாக களைந்து முன்னேற்றத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு. சிலருக்கு இதுவரை தாமதமாக இருந்த முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக
இறுதியாகவே சனி பகவான் வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் இனி விரைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இரட்டிப்பு நன்மையை இந்த தருணத்தில் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மிகவும் மோசமான சாதகமற்ற இடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த தருணத்தில் சனி பகவான் நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதீத நன்மை உள்ளவர்களுக்கு இரட்டிப்பு நன்மையும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது சனி பகவானின் கட்டுப்பாட்டில்தான் தொழில்துறை, வேலை வாய்ப்பு, அரசாங்கம், சட்டம், நிதித்துறை, நீதித்துறை மற்றும் விவசாயம், தொழிலாளர்கள் என பலவற்றை தனது ஆதிக்கத்தில் கொண்டிருக்கக்கூடியவராக சனி பகவான் பார்க்கப்படுகிறாருங்க. உலோகங்களில் இரும்பு, எஃகு, எண்ணெய், சுரங்கம் போன்றவற்றில் அதீத ஆற்றலை செலுத்தக்கூடியவராகவும், கட்டுமானம், நிலம், தொழிற்சாலை உள்ளிட்டவற்றில் அதிகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராகவும் பார்க்கப்படுகிறார். கர்ம பலன்களை நியாயமாக கொடுக்கக்கூடியவராகவும், பொறுப்புகளும் கடன் சார்ந்த விஷயங்களிலும் அதீத மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். இந்த துறைகளில் அதீத ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் இறுதியாகவே சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. அரசாங்க திட்டங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே வெற்றிகரமாக அமையும். சிலருக்கு பழைய வழக்குகள் முற்றிலுமாக வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. நல்ல வேலை, பதவி உயர்வு போன்றவை இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும். உங்களது பொறுமைக்கும் நிதானத்திற்கும் ஏற்றவாறு நிறைந்த நன்மைகளை இந்த தருணத்தில் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். தொழில்துறை, வியாபாரத்துறை, அரசியல் என பலவற்றில் தனது ஆதிக்கத்தை அபரிவிதமாக செலுத்தும் சனி பகவான் இந்த தருணத்தில் இயல்பாகவே பல நன்மையை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. உங்களுடைய வாழ்வில் கர்ம குறைகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய வகையில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். தவறு செய்திருந்தால் அந்த தவறை சரி செய்வதற்கு பாடத்தாலேயே கற்பிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற சனி பகவான் இந்த தருணத்தில் நேர்மையாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுவதோடு மட்டுமல்லாது நல்ல பல காரியங்களை விரைவாக சிந்திக்க செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. எனவே நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது பெரிய பெரிய பதவிகளும் பொறுப்புகளும் இந்த தருணத்தில் சனி பகவான் நிச்சயமாக அபரிவிதமாக உங்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பார். சனி வக்ரம் பெற்றிருக்கும் இந்த காலகட்டம் என்பது ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் நினைப்பதை விட பல தடுமாற்றங்களை விலக்கி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. இதுவரை எவ்வளவோ சிரமம், சிக்கல் என பலவற்றை கொடுத்து இவர்களை வச்சு செய்து விட்டாச்சு, இனி நிம்மதியாக பிழைத்து போகட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் சில நல்ல பலன்களை கொடுப்பேன் என்று மாறியிருக்கக்கூடிய இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அத்தனையிலும் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதை சனி பகவான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் குடும்பத்தில் பல்வேறு வகையான பிரச்சனைகளும் சிரமங்களும் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். 7.5 சனியில் சுப நிகழ்வுகள் தடைபெற்ற நிலையில் அவை உறுதியாக சிறப்பாக கைகூட போகிறது. அதோடு மட்டுமல்லாது 7.5 சனி காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் நெருக்கடி, சிக்கல், சிரமம் என்று சொல்லப்பட்ட பல விஷயங்களுக்கு இந்த தருணத்தில் நல்ல தீர்வு கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் பிரச்சனை, மாமியார் மருமகளுக்கிடையே இருக்கும் பிரச்சனை, குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள் என யாரிடம் இந்த தருணத்தில் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை சுமூகமான தீர்வு கிடைக்கும் ஒரு அற்புதமான தருணமாக சனி வக்ரகதியில் திரும்பியிருக்கக்கூடிய இந்த தருணத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான பிரச்சனைகள் நீங்கி குடும்பத்தில் மனநிறைவும் மன நிம்மதியும் நிச்சயம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. பல தடுமாற்றங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக விலக்கி சிறப்பான வளர்ச்சி பெறக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இறுதியாகவே இந்த தருணத்தில் உத்தியோகம், தொழில் ரீதியாக நீங்கள் முன்னெடுக்கும் காரியம் எதுவாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. தடுமாற்றங்களை நகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் மேம்படுத்திக் கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உண்டு. பல வகையான சிக்கல்களுக்கு நல்ல தீர்வும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு
அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல நெருக்கடிகளுக்கு தீர்வு கிடைப்பதோடு முதலீடுகளை மேம்படுத்தக்கூடிய வகையிலும் அடுத்தடுத்து ஏராளமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரக்கூடிய வகையிலும் பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் கைகூட போகிறது. சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும், அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். அளவற்ற நன்மை கிடைக்கும். சனிக்கிழமைகளில் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அற்புதமாக உங்களுடைய வாழ்வில் தடையின்றி மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.